eveningல alphabet series related ஆன questions discuss பண்ணலாம். First series. Series அப்படினா நமக்கு two types of series இருக்கு. First வந்து continuous series. அதாவது இப்போ alphabets வந்து இப்படி ஒரு seriesல இருக்குனா ஓகேங்களா? First alphabetsல இருந்து second இருந்து third oneல இருந்து fourth. ஸோ இந்த மாதிரி வந்தால் இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்த்து அதே பேட்டர்னில் இங்கே என்ன வரும் நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த சீரியஸ்க்கு பேர் கண்டினியூஸ் சீரியஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் லெட்டர்லேருந்து இங்கே தேர்ட் ஒன்னுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், தேர்ட்லேருந்து ஃபிஃப்த்துக்கு ஒரு பேட்டர்னில் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துலேருந்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டாக பேட்டர்ன்ஸ் இருக்கும், இதுக்கு பேர் அல்டர்னேட் சீரியஸ். ஸோ ஃபஸ்ட்டு சீரியஸ் அப்படிங்கும்போது நமக்கு இந்த டூ டைப்ஸ் ஆஃப் சீரியஸ் தான் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அல்ஃபபெட் சீரியஸ். ஸோ அல்ஃபபெட் சீரியஸ் அப்படிங்கும்போது சீரியஸ் வந்து பேஸ்ட் ஆன் அல்ஃபபெட்ஸ். ஸோ அல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரி PKS இந்த மாதிரி அல்ஃபபெட்ஸ் வச்சு தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் அல்ஃபபெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் A அப்படின்னா 1, இப்போ Dனா 4, இந்த மாதிரி ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ்க்கான நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ்க்கான ஆப்போசிட் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் Dனா அதனுடைய ஆப்போசிட் லெட்டர் W ஓகேங்களா. Sனா H, Hனா S, Iனா R, Rனா I. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸுக்குமான ஆப்போசிட் லெட்டர்ஸ் தெரிஞ்சிருந்தால் உங்களால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், PKS HV இந்த மாதிரி அல்ஃபபெட் சீரீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போது இதுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா Pனா 16, K 11, S 19, H 8 ஓகேங்களா, Vனா 22. ஸோ இப்போ நம்பர்ஸ் தெரியும் போது பார்த்தீங்கன்னா 16லேருந்து 11 எவ்வளோ வருது, -5 பண்ணியிருக்காங்க, +8 பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு -11 வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி 5, 8, 11 இந்த மாதிரி வந்து இர்ரெகுலராக இருக்காது. ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பாருங்கள், 16, 19 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 19லேருந்து 22 +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது அல்டர்னேட் சீரீஸில் இருக்குது. இப்போது K11 H8 எப்படி இருக்குன்னு பாருங்கள், -3 இருக்குது. இப்போது H8லேருந்து இங்கே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும், -3, 8 - 3 5, 5னா E. ஸோ ஈங்கிற லெட்டர் தான் இங்கே வரும். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். ஸோ ஒரு அல்ஃபபெட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, A E H J N O S T நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போது ஏனா என்ன வரும், 1, Hனா 8, N 14, S 19. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், 1லேருந்து 8னா இங்கே ஒரு +7 ஓகேவா, இங்கே +6, நெக்ஸ்ட் இங்கே +5 ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு லெட்டருக்கு +7 +5 +7 +6 +5னா நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஆட் ஆகணும், +4 ஆட் ஆகணும். 19 + 4 23. ஸோ அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன வருங்க, W. ஸோ நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுமே ஆப்ஷன் பார்க்கணும். ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் லெட்டர் W இருக்குது. ஸோ இதோடவே ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேங்களா. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது எல்லா லெட்டர்ஸ்க்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். E பாருங்கள் 5, H 10, O 15, T 20. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள், ஈச் வந்து +5 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே +5 இன்க்ரீஸ் ஆனால் 25, 25னா Y. ஸோ செகண்ட் லெட்டர் என்ன வரணும், Y வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் தேர்ட் ஒன். என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் த கிவன் சீரீஸ் சொல்லியிருக்காங்களா. இங்கே வேர்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து டெம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பர், நெக்ஸ்ட்டு சைசபிள், டாலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா
4 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஈயோட பொசிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் பொசிஷனில் இருக்கா, இங்கே தேர்ட் பொசிஷனில் இருக்குது, இங்கே 4th ஒன்னாக இருக்குது லெஃப்ட் சைடில் இருந்து, இங்கே லெஃப்ட் சைடில் இருந்து 5th ஒன்னாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இங்கே வரக்கூடிய வேர்டில் ஈயோட பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருந்து 6th பொசிஷனில் இருக்கணும். ஸோ எந்த வேர்டில் இருக்குதுன்னு பாருங்கள், இது 5th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ஒனில் மட்டும்தான் ஈயோட பொசிஷன் 6th பொசிஷனில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th ஒன். ஓகே, ஒரு அல்ஃபபெட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. A C D E G G J I, நெக்ஸ்ட்டு N J P Mனு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ராங் டேர்ம். ஸோ இதில் ஒரு டேர்ம் வந்து ராங்காக இருக்கும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், A1 D4 G7 J10 N14 P16. ஓகேங்களா? எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? ஃபஸ்ட் ஒனுக்கு +3, இங்கே +3, நெக்ஸ்ட்டும் +3 ஆட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆட் ஆகணும்? +3 ஆட் ஆகுனா நமக்கு 13 வரணும். 13 அப்படிங்கும் போது என்ன வரணும்? M வரும். ஸோ 13லேருந்து நெக்ஸ்ட்டு +3 தான் 16 வருது. ஸோ இங்கே N வரக்கூடாது, M தான் வரணும். ஸோ NJ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ராங்காக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th ஒன். 5th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீரீஸ். என்ன சீரீஸ் இருக்குது? T I Z S N. நெக்ஸ்ட் என்ன வரும்? T அப்படிங்கும் போது 20 வரும், ஐனா 9, இசட்னா 26 வரும், எஸ் 90, என் வந்து 14. ஓகேவா? 19லேருந்து 14 எவ்வளோ ஆகிருக்கு? -5 ஆகிருக்கா? 26லேருந்து 19 வரணும்னா -7. ஓகேங்களா? 9லேருந்து 26னா ரிவர்ஸில் வாங்க, 8 அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வரும்னா -9 இருக்கும், ரிவர்ஸில் வரணும். ஓகேங்களா? அதாவது ரிவர்ஸ் மீன்ஸ் ஐலேருந்துனா 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி ரிவர்ஸில் -9 வரணும். நெக்ஸ்ட்டு ஐலேருந்து டீக்கு பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு 11 வரும், -11. டீலேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ -11. ஓகேவா? ஸோ இதுதான் பேட்டர்னில் இருக்குது. அதாவது -11 -9 -7 -5 என்னது இருக்குது? ஆட் நம்பர்ஸாக டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து -3 டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 11 வரும். 11 மீன்ஸ் K. ஸோ ஆன்சர் வந்து K, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th ஒன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? இந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா? ஏ ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A H F U B J I Y C L L C D N O G E P R K. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், A B C D E. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரணும்? F வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் பாருங்கள், H. H வந்து 8, J 10, L 12, N 14, P 16. ஸோ செகண்ட் லெட்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? +2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 16 +2 என்ன வரும்? 18. 18ங்கும் போது செகண்ட் லெட்டர் நமக்கு என்ன வரணும்? R. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் செகண்ட் லெட்டர் R இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் 7th ஒன். என்ன சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். UP OUIZE கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா UOIE இது எல்லாமே என்னது? வவல்ஸ். இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் 5 வவல்ஸ் இருக்கா? என்னென்னது? A E I O U. ஸோ 5 வவல்ஸ் இருக்குது. இதை ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, UOIEன்னு சொல்லிட்டு.
அப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன வரணும், ஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர், நீங்கள் ஆப்ஷன் வந்து எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்ததுமே நீங்கள் ஆப்ஷன் பார்த்துட்டு மார்க் பண்ணிடணும். ஓகேவா, நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும் போது மட்டும் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். P16, U21, Z26, E5. ஓகேங்களா, இப்போது 16 வந்து 21 ஆகும்னா என்ன பண்ணணும், +5 ஆகணும். நெக்ஸ்ட் இங்கே +5. 26னா Z முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ABCன்னு E வந்து +5. நெக்ஸ்ட் +5 பண்ணீங்கன்னா என்ன வரணும், 5 + 5 10. 10 அப்படின்னா J. ஸோ செகண்ட் லெட்டர் J. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. ஸோ கம்ப்ளீட் த சீரியஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, C, J, P. நெக்ஸ்ட் என்ன வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், Y, Bன்னு இருக்கு. C அப்படின்னா 3. ஓகேங்களா, J 10, P16, Y 25, Bனா 2. ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்துட்டுமா, சியோட எவ்வளோ ஆட் ஆகுது, +7 ஆட் ஆகுது, இங்கே +6 ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆட் ஆகணும், +5. 16 + 5 என்ன வரும், 21க்கு U வரும். நெக்ஸ்ட் பாருங்க +4 வந்து 25. கரெக்டாக இருக்கா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் 8th ஒன்க்கு. 9th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ராங் டேர்ம். நமக்கு என்ன சீரியஸ் கொடுத்துருக்காங்க, BY, DW, FU, HS, IQ, LO அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ராங் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா, Bனா எவ்வளோ, 2, D4, F6, H8. இப்போது Iனா 9, Lனா 12. பாருங்க எவ்வளோ ஆட் ஆகுது, ஃபர்ஸ்ட் லெட்டர் +2 இன்க்ரீஸ் ஆகி வருது. இப்போ இங்கே +2 இன்க்ரீஸ் ஆனால் இங்கே என்ன வரணும், 10 வரணும். 10ங்கும் போது ஜேங்கிற லெட்டர் வரணும், I வரக்கூடாது. ஸோ IQ அப்படிங்கிறது தான் ராங் டேர்ம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே செகண்ட் லெட்டருமே இதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிங்க அப்படிங்கும் போது Y வந்து 25 வரும், W 23, U 21, S 19 வரும், Q 17 வரும். இங்கேயும் Q17 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே LO. O15. ஸோ எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள், -2 டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ -2 17. ஓகே, அப்போ நமக்கு வரக்கூடியது JQன்னு வந்திருக்கணும். பட் இங்கே IQன்னு இருக்கிறதுனால தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th ஒன் பாருங்கள். கம்ப்ளீட் த சீரியஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, LBS, OGT, TJU, WOV. நெக்ஸ்ட் என்ன வரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன இருக்குது, EWXன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், L12, O15, T20, W வந்து 23. இப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, +3 இன்க்ரீஸ் ஆகுது, +5 அகைன் +3 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும், +5 இன்க்ரீஸ் ஆகணும். 23 அப்படிங்கும் போது 23 + 3 என்ன வந்துடும், 23 + 3ங்கும் போது உங்களுக்கு Z வந்துடும். நெக்ஸ்ட்டு AB. ஸோ அப்போது Bங்கிறது தான் ஒரு +5 பண்ணிங்கன்னா, அதோட +3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு Eங்கிறது வந்துடும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரணும், B. ஸோ பாருங்கள் செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபஸ்ட் லெட்டர் B இருக்குது. ஓகேவா, ஸோ எக்ஸாமில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் மார்க் பண்ணிடணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் ரிமைனிங் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். B வந்து 2, G7, J10, O15. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, +5 +3 +5 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு +3 இன்க்ரீஸ் ஆகி 18னா R வரும். ஸோ இங்கே R இருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் STUV. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் வருது. Vக்கு அடுத்து என்ன வரணும், W. ஸோ உங்களுக்கு இங்கே வரக்கூடியது BRWன்னு வரணும். ஓகேங்களா, தேங்க்யூ எவ்ரி ஒன்.